ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, மசாலா அரைச்சி நல்ல சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்றத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் நீட்டு காஞ்ச மிளகா 4 சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா அரைச்சி எடுத்த அப்புறமா இது கூட ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாலேயே அதையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மசாலாவை அப்படியே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடலாம். கடுகு கொஞ்சம் பொரியும் போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறமா அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அதையும் சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். அந்த மசாலாவை போட்டு நல்லா வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மசாலாவில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், மசாலாலேருந்து இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். நான் மசாலா அரைச்ச ஜார்லேயே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிட்டேன். இதையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளியை இந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வந்த அப்புறமா இந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போவோம். இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது இதில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் சங்கரா மீன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடினாவே போதும். பாருங்கள், இது போல் கொஞ்சம் அது கொதிச்சு வரணும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் போட்டு நம்ம ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. மீன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பும் பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. இதை நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டோன்னா சுவையே வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் இது போல் மசாலா அரைச்சி மீன் குழம்பு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.